Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிலங்கள் முழுமையாக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலையில் பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் சுமார் 8000 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தை கடந்த 1929ஆம் ஆண்டு முதல் சிங்கம்பட்டி ஜமீன் மூலம் குத்தகைக்கு வாங்கி அங்கு தேயிலை தொழிலை நடத்தி வந்தது. தொடர்ந்து அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து தனியார் நிறுவனம் தேயிலை தோட்டத்தை மூடிய நிலையில் குத்தகைக்கு எடுத்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தமாக இருந்த 8373 ஏக்கரில் 8152 ஏக்கர்கள் கடந்த ஆண்டு மே மாதம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதமிருந்த 222.44 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு வனத்துறையிடம் நேற்று மாலை அதிகாரிகள் முறைப்படி ஒப்படைத்திருக்கிறார்கள். எஞ்சி இருக்கக்கூடிய 221 ஏக்கர் பரப்பளவில் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு மற்றும் ஊத்து பகுதிகளில் குடியிருப்புகள், தொழிற்சாலை கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டமைப்புகள் இருந்ததால் அந்த பகுதி நிறுவனத்தின் வசம் இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் ஸ்ரீநாத் எஞ்சி இருக்கக்கூடிய 222 ஏக்கர் நிலத்தையும் 15 நாட்களுக்குள்ளாக தமிழ்நாடு வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிப்பு வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த நிலத்தை ஒப்படைக்கக்கூடிய விதமாக அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் முன்னிலையிலும் நோட்டரி பப்ளிக் சாட்சியுடன் நிறுவன சட்ட மேலாளர் மற்றும் வனசரக அலுவலர் ஆகியோரால் மெமராண்டம் ஒன்று கையெழுத்திடப்பட்டு தமிழ்நாடு வனத்துறையிடம் அந்த இடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 100 ஆண்டு கால சகாப்தமாக திகழ்ந்து வந்த மாஞ்சோலை தற்பொழுது முழுமையாக தமிழ்நாடு அரசின் வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது. தேயிலை நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்த மொத்தம் இருக்கக்கூடிய 8373 ஏக்கர் நிலப்பரப்பும் இப்பொழுது முழுமையாக தமிழ்நாடு வனத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை பொதுமக்கள் பெரும்பாலும் தங்கள் இருப்பிடத்தை விற்று மாநகர் பகுதிக்கு சென்று விட்டார்கள். தற்பொழுது கடந்த 100 ஆண்டு காலமாக பொதுமக்களால் புழங்கப்பட்டு வந்த மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து மற்றும் எஸ்டேட் ஆகிய அனைத்து இடங்களும் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக சென்றிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.